சேர்ல ஓனரா உன் மனைவியா உட்காரணும் சித்தார்த். அதுக்கு முதல்ல நீ என்ன காதலிக்கணும். அப்பதான் உன்னோட சொத்துக்கு நான் சொந்தக்காரி ஆக முடியும். சாரி சார், நான் ஆசைப்பட்டு உங்க சேர்ல உட்கார்ல சார். சேரோட ஸ்க்ரூ கலந்து கீழே விழுந்துச்சு. அதை சரி பண்ணிட்டு சரியா இருக்கான்னு உட்கார்ந்து பார்த்தேன் சார். அதான். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இது என்ன கவர்னர் சேரா? அவர் மட்டும் தான் உட்காரணுங்கிறதுக்கு? இந்த சேரோட காஸ்ட் மொத்தமே 2400 ரூபாய் தான். அதுக்கேமா இப்படி வேர்த்து வடியற? இல்ல சார், நீங்க தப்பா அர்த்தம் எடுத்துக்க கூடாதுல்ல, அதான். எழுத படிக்க தெரியாதவங்க தான் இது ஏன் வீட்டு சாரு, இதுல என்ன தவிர வேற எவனும் உட்கார கூடாதுன்னு, இதுல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தீர்மானத்தை போட்டுக்குவாங்க. நான் படிச்சவங்கிறது ஏன் நினைப்பு, நீ என்ன சொல்ற? சார், படிப்புன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, எதுக்கு சார் இந்த தென்காசியை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறீங்க? பெங்களூர் மாதிரி, சென்னை மாதிரி பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போனா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குமே சார். இருக்குன்னு உனக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியலையே. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, நான் அவங்களை விட்டு போகவே கூடாது. என் மாமியார்காரிக்கு மக மேல அவ்வளவு பாசமா? முதல்ல அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எங்க அம்மாவால தான் நான் இந்த ஊர்ல கல்ல கட்டிட்டு இருக்கேன். இல்லனா இந்த ஆபீஸ் நேரம் சென்னையில இருந்திருக்கும். உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அதே எப்படி? உன் ஆபீஸ் வாழ்க்கைக்கும் நான் தான், ஆபீஷியல் வாழ்க்கைக்கும் நான் தான். ஆமா தென்மொழி, மிஸ்டர் செண்பக பாண்டியனை பத்தி நான் நல்ல டைப்னு சொன்னப்ப நீ அவரை சடார்னு நல்ல பாம்போட கம்பேர் பண்ணியே. உனக்கு அவரை பத்தி தெரியுமா? இல்ல, உன்னுடைய விமர்சனம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இல்ல சார், எனக்கும் அவருக்கும் பெருசா நேரடி பழக்கம் ஒன்றும் இல்ல. ஆனா அவரை பத்தி தப்பு தப்பா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேட்டா நீங்க அவர் கூட டீலிங் வச்சுக்கிறத வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்களே பாத்தீங்கல்ல, வர்றப்பவே வில்லங்கமான இடத்தோட வராரு. அவர் கூட ஆரம்பிக்கிற பிசினஸ் வில்லங்கமா தான் முடியும். யார்தான் வில்லங்க இல்ல? யார்கிட்ட தான் வில்லங்க இல்ல? நான் உன்ன நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட மறைவா என்ன வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நீ நல்லவளா இல்ல வில்லங்கமானவளான்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பொதுவா மத்தவங்க கிட்ட கருத்து கேட்டு முடிவு எடுக்கிறவன் இல்ல. எனக்கு பாசிட்டிவா தோணா பாசிட்டிவ், நெகட்டிவா தோணா நெகட்டிவ். அதனால உன்னுடைய அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம். ஓகே? ஓகே சார். தேவனா நான் கூப்பிடுறேன். யூ மே கோ நவ. ஓகே சார். ஆமாண்டா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவளே இல்ல, வில்லங்கமானவதான். ஆனா இந்த வில்லங்கமானவ கழுத்துல தான் நீ தாலி கட்ட போற. அது எப்படின்னு பொறுத்திருந்து பாரு.